சித்தி ஷாப்பிங் போலாமா? கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். இந்த வெயில்லையா ஷாப்பிங் போனோம்? நம்ம கார்ல போலாம், வெயில் தெரியாதுல்ல. ஓகே, அப்ப நான் போலாம். சரி வா போலாம். தாத்தா நீங்களும் வரீங்களா? கடைக்கு போறோம். வாங்க போலாம். ஓகேன்னு சொல்லி தாத்தாவையும் கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஆனா என்ன அப்படின்னா, கதவு திறந்து உள்ள போய் உட்காந்தோன்னு தான் ஒரு ஷாக்கு. அந்த வண்டி தாத்தா பாட்டி ஊர்ல இருந்து வந்ததுல தான் அப்படியே இருக்கு, வெயிலே இருக்குது, ஓப்பனும் பண்ணல. ஒரு மாதிரி இருக்கே. அதுக்கெல்லாம் கவலையப்படாது சித்தி, நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கார் வந்து நம்ம க்ளோஸே பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றனால அந்த ஸ்மெல்லாம் வரதான் செய்யும். பட் அதுக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணோம்னா இந்த ஸ்மெல் வராது. ஸோ அதுக்காக நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி பாரு, தெரியும் உனக்கு என்ன சர்ப்ரைஸ்னு. என்னது இது? காட்டு. தெரியுதா? இந்த மாதிரி கார் ஃப்ரெஷ்னர்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நிறைய சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ்லாம் கிடைக்கும். பட் இந்த ஃப்ரெஷ்னரில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து நான் ஆல்கோஹால் ஃப்ரீ. ஸோ அதனால நம்மளுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் இருக்காமல் இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இப்போ காட்டுறேன். ஆக்சுவலி இதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள 2 ஐட்டம் இருக்கும். ஒன்று வந்து ஆக்சுவலாக நம்ம காரில் ஹேங் பண்ண போகிற ஒரு ஐட்டம், அது வந்து கிளாஸ் வேறு. கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தாங்க வச்சுக்கணும். கூடவே இன்னொரு ரீஃபில் பேக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேங் பண்ணுற ஐட்டம் வந்து இந்த கிளாஸ்லாம் அழகாக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு, ஒரு ஏஸ்தட்டிக்காகவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அந்த மூடியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஏர் டைட்டாக லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இது போட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை ரிமூவ் பண்ணிக்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் ஒரு ரோப் மாதிரி இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள இந்த லிக்விட் தெரியுதுல, இந்த லிக்விட் வந்து கவுத்து, அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு கவுத்து ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லிக்விட் வந்து அந்த ரோப்பை நல்லா வெட்டாக்கி விட்டுரும். அது ஈரமானதுக்கு அப்புறம் அந்த ரோப்பில் இருந்து தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம கார் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஓவர் பவரிங்காகவும் இல்லை, அட் த சேம் டைம் அது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு இதாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சித்திக்கு தாத்தாக்கலாமும் எப்படி இருக்குன்றதெல்லாம் கேட்கலாம். இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போர் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது இந்த கவுத்து இதில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் வந்துட்டு அதில் வந்து ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு தெரியாது. பட் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அதோட ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்கும். சரி கட்டி விடலான்னு சொன்னால் சித்தி பண்ணுற அலப்பறையை பாருங்களேன். தாலி கட்டுற மாதிரி கட்டுறாங்க சித்தி. இதை நீங்கள் இன்னும் சிம்பிளாக பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக அதை டைப் பண்ணி விட்டு எடுத்து இந்த கண்ணாடியில் மாட்டியே விட்டுறலாங்க. இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம். எங்கள் சித்தியும் நானும் தான் ஃபன் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் அது ஈஸியாகவே பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைட்டாக இருக்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கிளாஸ்ன்றனால கீழே அப்படி தான் உடஞ்சிரும். இதில் ட்ராபேக்குன்றது எனக்கு ஃபீல் ஆனது அதுதான். பட் ஆனால் அது நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ எப்படி இருக்கு ஸ்மெல்லு? நல்லா இருக்கு, ரிஃப்ரெஷிங்காக இருக்குல்ல? ஓகே. ஆக்சுவலாக இதில் அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக காலி ஆகிடுச்சுன்னா இன்னொரு 30 டேஸ்க்கு வர மாதிரி ரீஃபில் பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இதோட ஆடட் அட்வான்டேஜ். நம்ம ஒன்று வாங்கினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர் மாதிரி கிடைக்கிது இல்லையா? சூப்பராக இருக்குல்ல இந்த ஸ்மெல்லு. ஆக்சுவலாக நம்ம வாங்கியிருக்கிறது வந்து அக்வா ஃப்ளேவரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ரீஃபில் பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 30 டேஸ்க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நிறைய இதில் நம்ம கார் ஃப்ரெஷ்னர் வாங்கும்போது காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் ஒரே ஒரு பேக் தான் வரும். அது 1 மாதம் வரதுக்குள்ளேயே நம்மளுக்கு போதும் ஆயிரும். பட் இது வந்து எக்ஸ்ட்ராவும் ஒரு ஆஃபரோட வருது அப்படின்றனால ஒரு நல்ல விஷயம். அண்ட் அஃபோர்டபுள் டூ. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம வாங்கியிருக்கிறது அக்வா ஃப்ளேவர். அது இல்லாமல் லாவெண்டராக இருக்கட்டும், ஜாஸ்மினாக இருக்கட்டும், ரோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் பேக்கேஜிங் இருக்குல்லையா, அது வேறு லெவல் க்யூட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும், எத்தனை நாள் வரும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 60 டேஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வந்துட்டு நம்மளுக்கு 60 டேஸ்க்கு இனிமேல் பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நான் ஆல்கஹாலிக், அதனால எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ உனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன், எனக்கும் பிடிச்சிருச்சு. தாத்தாக்கு எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? தாத்தா எப்படி இருக்கு இந்த ஃப்ராக்ரன்ஸு? நல்லா இருக்குல்ல? இது வந்து அக்வா ஃப்ளேவர். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் ஆல்கஹாலிக். ஸோ நம்ம வந்து அதை ஸ்மெல் பண்ணும்போது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாமும் உள்ளே போகும். இதில் அப்படி இல்லை, அதுதான் இதோட அட்வான்டேஜ். இந்த ப்ராடக்ட் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நிஜமாவே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.